ராணி ராணி, என்னங்க? ஒரு குட் நியூஸ். உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. அப்படியா? சீதா டிராவலிங் ஏஜென்சிஸ்ல என் ஃப்ரெண்டு மூலமா தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இன்டர்வியூ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். நாளைக்கே நீ வேலையில ஜாயின் ஆயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் வெறும் வார்த்தையில மட்டும்தானா? இல்லைங்க, என் வயிற்றுலயும் இருக்கு. ராணி, என்ன சொல்ற நீ? ஆமாங்க, உங்க மகனுக்கு நான் தாயாக போறேன். இப்ப நான் 2 மாசம் கர்ப்பமா இருக்கேன். ராணி, ஏயா தலையை சொல்லிடுற? சிறங்க வந்து சாக போற பாரு. நீ அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லாட்டி போ. ஒண்ணு இருக்குங்க. எங்க? ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸ் வேணும். நேத்தான் சம்பளம் 500 ரூபாய் வாங்கிட்டு போனீங்க, என்னாச்சு? அதை தவற விட்டேங்க. பஸ்ல போகும்போது பிட்பாக்கெட் அடிச்சாங்களா? வண்டியில போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும்யா. வண்டியில தவற விடலைங்க. அப்புறம் என்ன கிண்டியில விட்டியா? கிண்டிலே விடலைங்க. அப்புறம் இந்த ராமநாதன் செட்டியாரு 20 வயசுல 3 அனுப்ப சொன்னாரு. 3 அனுப்பிச்சேன். அதுல 1 கண்ணாடி போட்டுருக்குன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. ஐயா, அது இங்க வந்து என் வருமானம் போச்சேன்னு என்கிட்ட வந்து ஓடு அழுதுங்க. என் கையில 500 ரூபாய் இருந்துச்சுங்களா? உடனே அதை கையில கொடுத்துட்டு காலையில வீட்டுக்கு போனாங்க. சரி போய் கேள்வி 400 ரூபாய் வாங்கிக்க. என்னங்க 500 ரூபாய் கட்டணேன்? நேற்று போனது கமிஷன் எங்கிட்டேவா? என்ன எங்கிட்டேவா? எதுலையும் சின்சியாரிட்டி வேணும்யா. எங்க தாத்தா இந்த தொழிலை குடிச்ச யாரு? மிச்சத்தை நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன? பசுமதி இருக்கிறாயா? மானம் போற மாதிரி 2 கேள்வி கேட்கணும். இருந்தா தலையா கேட்க என்ன விஷயம்? நான் நேர சூவில் இருந்து வரேன். பார்த்தாலே தெரியுது. நான் ஏன் சூக்கு பண்ண தெரியுமா? என்கிட்ட கேட்ட எல்லாம் இந்த ஆளாதான் காரணம். 16ல 1 கேட்டேன். 16ல 1 எடுத்துட்டு 6000. கிண்டலா? 16 வயசுல பொண்ணு 1 கேட்டேன். அதுக்கு இந்த ஆள் என்ன செஞ்சா தெரியுமா? இவெல்லாம் நம்ம ரெகுலர் கஸ்டமரியா? நல்லதா பார்த்து அனுப்ப கூடாதா? நல்லதாவா? 16 அனுப்பலைங்கிற? ஒரு வயசு 2 வயசு அதிகமா அனுப்பிச்சானே. இதெல்லாம் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது என்ன ரொட்டி கடையா ஒரே சைஸா செய்யறதுக்கு? வயசு அதிகமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஐயா. 8 2 பொண்ணு அனுப்பிச்சிருக்காரு. அதை திருப்பி கொண்டு போய் விடலாம்னா 1 சர்க்கஸ் பாக்குறேங்குது, 1 திருவிழா பாக்குறேங்குது. இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு ரூமுக்கு கொடுக்க முடியாம, ஊருக்கு போக முடியாம தனியா தவிச்சு நிக்கிறையா. 8 வயசுக்கு ஏயா இப்படி செலவு பண்ண? மேனேஜர் என்ன அதெல்லாம்? ரொம்ப அவசரமா கேட்டாருங்க. 16 எல்லாம் புக் ஆயிடுச்சு. 2 எட்டு அனுப்பிச்சேன். குமாரியா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நீங்க என்ன செய்றீங்க? முதல்ல வெயிட்ட குறைங்க, நல்ல ஐட்டம் அனுப்புறேன். இப்ப எதுவும் இல்ல, எல்லாம் வெளியூர் போயாச்சு. அத சைக்கிள் சிகப்பா ஒண்ணு ஆமா. ஏதாவது கொஞ்சம் விட்டா நீங்க வீட்டுக்கே வந்து போல இருக்கிற. இனிமே இந்த ஆளுக்கு எதுவும் செட்டப் பண்ணாத. ஆமா, நீங்க 2 பேரும் செட்டப் பண்ணிட்டாலும் நீங்க இருந்துட்டாலும் போய் இங்க வா. இந்த டைப் ஐட்டத்துக்கு போய் நில்லையா? இந்த ஆளு கடுக்கனை காமிச்சு கையோட கூட்டு போற போறான். காரு குடியா? Your name, please? ரவி. 1 minute, please. I'll check up. My ticket is confirmed. Yes, confirmed. Okay, very kind of you. Please sign it. Thank you. It's all right. நான் பசுமதி பேசுறேன். யாரு? நாயுடு யாரா? எట్లా ఉన్నారు? బాగా ఉన్నారా? ఏం కావాలా? అమ్మాయి కావాలా? யாரு? ராணியா? இப்ப வந்து தொழிலுக்கு வர்றது இல்லையா? ராணி போல வேற யாரும் அனுப்பிட்டா? எதே? ஒத்தா? ஒத்தோ உதயோ? ராணி வரமாட்டா. கேட்டு பார்க்கலாம் முடியாதியா? போன கீழே வையா. வைக்க மாட்டியா? அப்ப போன் மேல வையு. அதுவும் மாட்டியா? நான் வைக்கிறேன். என்ன அந்த நாயுடு ராணியை கேட்டு இப்படி அடம் பிடிக்கிறாரு? நாயுடு மட்டுமா? நாடே கேக்குதுங்க ராணிய. அவன் என்ன எலெக்ஷன்ல நிக்கிறா? வாயா, அவகிட்ட போய் நேரத்தை குறைச்சு அமௌண்ட் ஏத்தியா வந்தாலும் வருவா. வராதவங்களுக்கு எல்லாம் ரேட் ஏத்துறீங்க. உனக்கு ஏத்து என்ன பிரயோஜனம்? ஆமா, பாண்டிச்சேரி போன பாப்பா வந்துட்டாளா? வந்துட்டு பெங்களூர் போயிட்டீங்களே. பெங்களூர்ல நம்ம பிரான்ச் இல்லையே. பிராண்டி இருக்க. அது இருந்தா போதும், எங்க வேணாலும் போயிடுறாளுக்கு. சரி சரி, நீ போய் ஒரு ஆஃப் வாங்கிக்கோ. சொந்தங்கள் திரும்ப திரும்ப பிறக்கும், அவை எங்கெங்கோ பறந்து பறந்து சிரிக்கும். அடிக்கடி தேடி தேடி உலகெங்கும் ஓடி ஆடி துடிப்பது காதலன்றோ, துடிப்பது
இருப்பது காதலன்றோ சொந்தங்கள் திரும்ப திரும்ப பிறக்கும் அவை எங்கெங்கோ பறந்து பறந்து சிரிக்கும் அவை எங்கெங்கோ பறந்து பறந்து சிரிக்கும் Come on. Don't worry. சபாஷ், விஷம் கலந்த ரொட்டி வேகமா நான் வேலை செஞ்சிருக்கேன். நீ இங்கே இரு, ஏன்னா நாய் வேற குறைச்சிருக்கு. சத்தம் கேட்டு யாராவது பார்த்திருந்தா நமக்கு ரொம்ப ஆபத்து. ஆமாண்டா, யாராவது வந்தா 3 தடவை ஆறடி, நாங்க வந்துடுறோம். ஓகே? யார் அது நேரங்கட்ட நேரத்துல வந்து பெல் அடிச்சுக்கிட்டு? வரேன். என்ன அது, யாரையுமே காணுமே. என்னங்க எழுந்துருங்க, கீழே நம்ம ராமு அம்மானு சத்தம் போட்ட மாதிரி இருக்கு. என்ன சிவகாமி, என்ன ராம சத்தம் போட்டானா? எனக்கு ஒண்ணும் அப்படி கேட்கலையே. இல்லைங்க, அந்த சத்தம் என் காதுல நல்லா கேட்டுதுங்க. கீழே யாராவது திருடன் கீழ வந்திருப்பான், போய் பாருங்க. சரி சரி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன இங்க சத்தம்? ஓ, கீழே போறீங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. எங்க இருக்கீங்க? அந்த பிளாட் மொட்டை மாடில இருந்து நாம கொலை பண்றதை யாரோ ஒரு பொண்ணு பார்த்துட்டா. இனிமே இங்க இருந்தா டேஞ்சர். இதெல்லாம் சுட்டிக்க, சீக்கிரம் பேக்கப் பண்ண. கம் ஆன் குயிக்.
பிரபல தொழிலதிபர் தர்மலிங்கமும் அவரது மனைவியும் இரவு படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற சில திருடர்கள் அந்த இருவரையும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். கொலைக்காரர்களின் தடயங்கள் எதுவும் இல்லை. சந்தேகத்திற்குரியவர்களை எல்லாம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.